பம்பாவில் கீழே பம்பா நதியில் குளிச்சுட்டு இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் திதி கொடுக்கணுன்னா இங்கெல்லாம் ஐயருங்க இருப்பாங்க. நீங்கள் குளிச்சுட்டு ஈர துணியோடு வந்து பம்பா நதியில் குளிச்சுட்டு அவங்க திதி கொடுத்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு பாருங்க. இங்கே தான் வந்து துணி மாற்ற செய்ய இங்கே பெருசாக ஒரு போட்டிருக்காங்க, டென்ட் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். நாங்கள் சபரிமலை அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் கூட வந்த கன்னி சாமிங்க, குட்டி சாமிங்கெல்லாம் போது பாருங்கள். இதுதான் பம்பா நதியில் குளிச்சுட்டு யாருமே வந்து அவங்களோட துணியை வந்து பம்பா நதியில் விடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பம்பா நதியில் துணியை கழட்டி விடணும். அதெல்லாம் சும்மா. நீங்கள் கழட்டி விட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாம் அந்த துணியெல்லாம் எடுத்துருவாங்க. இதுதான் பம்பா நதி.